சன்மார்க்க சான்றோர் அனைவருக்கும் அருட்பெருஞ்சோதி தயவு வந்தனம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்ததும் நலம் பெறுக. குருவருளுக்கு நன்றி, திருவருளுக்கு நன்றி. என்னை நான் வேண்ட இறைவா, நீயே என்னுள் குருவாய் வந்தாய். உனை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தையன்று. குரு வாழ்க, குருவே துணை. பட்டினத்தடிகளின் கதை. பட்டினத்தடிகள் மிகுந்த செல்வந்தர். ஆனால் குழந்தை பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. பல தலங்கள் சென்று பல புண்ணிய காரியங்கள் செய்தும் குழந்தை பேறு கிட்டாததால் இறைவனே குழந்தையாக ஒரு முனிவர் முன் தோன்றி அவர்களிடம் தத்துப்பிள்ளையாக எடுத்துக்கொண்டு வளர்த்தார். அனைத்து கலைகளையும் சொல்லிக் கொடுத்தார். அனைத்தையுமே செய்ய முடித்தார். தன் தொழிலான வியாபாரத்திற்கு அனுப்பி வைத்தார். மகனோ உலகம் போற்றும் சித்தன் அல்லவா, தென்னாடுடைய சிவனும் அல்லவா, சித்து விளையாட்டாக தான் கொண்டு வந்த கற்களை, மாணிக்கங்களை, முத்துக்களை, வைடூரியங்களை வெறும் விரட்டியில் வைத்து அடுக்கி கொண்டு வந்தான். தந்தையான பட்டினத்தடிகள் பார்த்தார். வெறும் விரட்டியை கண்டவுடன் மிகுந்த கோபம் கொண்டார். கோபம் கண்ணை மறைக்கும். பட்டினத்தடிகளை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? என்ன வார்த்தை சொல்கிறோம் என்று கூட தெரியாமல் தான் சீராட்டி பாராட்டி வளர்த்த பிள்ளையை பார்த்து, நான் பெற்றிருந்தால் என் புத்தி உனக்கு வந்திருக்கும், தத்துப்பிள்ளைதானே, அதான் விரட்டியை கொண்டு வந்திருக்கிறாய் என்று வார்த்தையை விட்டுவிட்டார். நெல்லை கொட்டினால் அள்ள முடியும், சொல்லை கொட்டினால் அள்ள முடியுமா? கொட்டிவிட்டார். காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கு என்று சொல்லிவிட்டு மகன் சென்று விட்டான். பிறகுதான் பார்க்கும் பொழுது விரட்டியாயிருந்த அனைத்தும் வைடூரியங்களாய், முத்துக்களாய், மாணிக்கங்களாய் இருந்தது. அவனின் அறிவுத்திறன் கற்களை விரட்டியில் வைத்து கொண்டு வந்தான். வெறும் விரட்டிதானே என்று இவர் விரட்டி விட்டார். போன மகன் திரும்புவானா? சென்றவன் மகனா? நம்மையெல்லாம் ஈன்ற ஈசன் அல்லவா அவன். இதையே திரும்ப திரும்ப யோசித்தார். காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கு என்பதை உணர்ந்து 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 தன்னை செல்வந்தனிலிருந்து முக்தி நிலை அடைய இறைவனை நோக்கி பயணித்தார். இறைவன் கொடுத்த வரம் நுனிக்கரும்பு இனிக்கும் என்றார். நுனிக்கரும்பை தேடி உலகெங்கும் சுற்றினார். கடைசியில் திருவெற்றியூரில் நுனிக்கரும்பு இனித்தது. சிறுவர்களோடு சிறுவர்களாய், மணலாய் இறைவனோடு கலந்துவிட்ட பட்டினத்தடிகள். பலர் கேட்பதுண்டு, என் வாரிசாய் என்று. யார் வாரிசு? இரத்தமும் சதையுமாக வருபவனா வாரிசு? நம்முடைய செயலையும் சொல்லையும் எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ அவனே வாரிசு. இதை உலகத்துக்கு நிகழ்த்தி காட்டியது பட்டினத்தடிகளின் கதை. திருச்சிற்றம்பலம்.